இந்த புக்கை வாசிக்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. நான் சராசரி பெண்ணில் இந்த புக்கை வாசிக்கும் போது நீங்களும் ஒரு சராசரி பெண்ணில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச கவிதை அப்படின்னா வந்து நான் ஒரு 15 நிமிடம் வாசித்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதைனா, நதியினில் ஆடுகையில் கையிலேந்திய கூழாங்கற்கள் என்னிடம் ஏதேதோ சொல்ல வந்தது. உற்று கேட்டேன், அது நதிக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். எவ்வளவு கூர்மையானவர்கள் நாங்கள் தெரியுமா என்றனன் மெல்லிய குரலில். இந்த கவிதையில அவங்க சொல்ல வர கருத்து இதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நதி அப்படின்றது இந்த சமூகம், கூழாங்கல் அப்படின்றது இந்த பெண். ஒரு பெண் அப்படின்றவ பிறக்கும் போதே இந்த மாதிரி கூழாங்கல் மாதிரி தான் பிறக்கிறாளா? கிடையாது. அந்த கூழாங்கல் பிறக்கும் போது ரொம்ப கூர்மையா இருக்குமா. அந்த நதியோட ஓட்டத்துல ஓடி ஓடிதான் அது அப்படியே மழுங்கி மழுங்கி மென்மையா ஆகுமா. ஒரு பெண்ணோட சுய மரியாதையை ஒழிக்கிற ஒரு சமூகத்தோட விஷயங்கள்லாம் என்னன்னு தெரியுமா? ஒரு 5 விஷயத்த உங்க முன்னாடி நான் இப்ப எடுத்து வைக்கிறேன். எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்க்கோ அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் வந்து இந்த பெண்ணோட ஆழமா பாதிக்குது. அவளுடைய சுயமரியாதையை வந்து மழுங்கடிக்குது. பெண்ணுனா அழகா இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும், அதிகமா பேசிடக்கூடாது. இது அவளோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துற ஒரு விஷயமா இருக்கு. பெண்ணுக்கு அறிவை விட அழகுதான் பெரிய ஆயுதம் அப்படின்னு சொல்றாங்க. அழகுன்றது பெண்ணுக்கு அழகே கிடையாது, அறிவாதான் இருக்கணும். நம்மெல்லாம் மழுங்கிய கூழாங்கல் மாதிரி இருக்கிறத விட கூர்மையான வைரம் மாதிரி இருக்கிறது தாங்க அழகு. இன்னும் ஒரே ஒரு கவிதை வந்து சொல்லிக்கலாம்னு ஆசைப்படுறேன். ஒன்று மறியா பறவை ஒன்று தட்டு தடுமாறி கூண்டை விட்டு வெளியில் வந்து வீட்டுக்குள்ளே வட்டமடித்தது. உலகம் இவ்வளவு பெரியதா என்ற ஆச்சரியத்துடன். இதுதானே இப்போ ஒரு பெண்ணோட நிலைமை. இந்த சமூகம் வந்து பெண்ணுக்கு போற கட்டுப்பாடுகளை தான் வந்து இவங்க இங்க கூண்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கூண்டை விட்டு பெண் வெளியே வந்து வேலை பார்த்தா மட்டும் போதாது. அந்த வேலை பார்க்குற அந்த காசு இருக்கு தெரியுமா, அந்த காசு அந்த பெண்ணோட இஷ்டத்துக்கு செலவு பண்ண முடியுதா? கிடையாது. இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஆச்சரியப்படவே கூடாது. நம்மளுடைய இலக்கை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கணும். ஆணுக்கு பெண் சமம் கிடையாது, ஆணும் பெண்ணும் தான் சமம். நன்றி.